Praise the Lord. கடவுளுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆர்கேபுரம் திருச்சபையை சார்ந்திருக்கிற விசுவாச மக்களாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. விசேஷமாக நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை சென்னை பேராயத்தின் சார்பாகவும் பேராயருடைய சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கிறிஸ்துக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய அன்பான வரவேற்பிற்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன், ஸ்தோத்திரிக்கின்றேன். உடைய ஆயருக்காக போதகருக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். மெய்யாவே ஐயா அவர்கள் சொன்னது போல ஒரு பெரிய திறமைகளோ தாளந்துகளோ கிடையாது. எல்லா புகழ்ச்சி, எல்லா மகிமை, எல்லா கனத்துக்கும் ஆண்டவர் தான் பாத்திரர், நம்ம ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம், அவ்வளோதான். நம்ம செய்யும் போது கடவுள் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார், கைகூடி வர பண்ணுகிறார். தொடர்ந்து தேவ சமூகத்திலே ஜெப சிந்தையோடு கூட நாம் காத்திருப்போம். ஆண்டவரே, என்னோடு கூட நீங்கள் பேசுங்க, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க என்று நம்மை அர்ப்பணித்து நம்முடைய மனக்கண்களை ஆண்டவருக்கு நேராக திறந்து மாம்சீக கண்களை மூடினவர்களாய் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். அசைவாடும் ஆவியானவர், இசை பாட கீதமானவர், அசைவாடும் ஆவியானவர், இசை பாட கீதமானவர், துதி ஸ்தோத்திர பாத்திரறிவர், துதி ஸ்தோத்திர பாத்திரறிவர், தூயாதி தூயவரிவர், தூயாதி தூயவரிவர், அசைவாடும் ஆவியானவர், இசை பாட கீதமானவர், சபையினிலே பிரசன்னறிவர், பக்தி விருத்தி அடைய செய்பவர், சபையினிலே பிரசன்னறிவர், பக்தி விருத்தி அடைய செய்பவர், பொன்னை போல புடமிடுகிறவர், பொன்னை போல புடமிடுகிறவர், அவர்தான் இயேசு ரட்சகர், அவர்தான் இயேசு ரட்சகர், அசைவாடும் ஆவியானவர், இசை பாட கீதமானவர். ஆமாண்டவரே, என் மத்தியில் அசைவாடும் ஆவியானவராய் நீர் உலாவி கொண்டிருக்கிறமைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன். எந்த ஸ்தானத்திலேயும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆம் கர்த்தா, உம்முடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தில் இருக்கிறமைக்காய் ஸ்தோத்திரம். துதி ஆராதனை வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வந்தமைக்காய் ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே, இங்கே மனிதனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காகவோ மாம்சிகமான வார்த்தைகளை பேசிவிட்டு செல்வதற்காகவும் நாங்கள் இங்கே வரவில்லை சுவாமி. எங்களை உயிர்ப்பிக்கிறதான, எங்களை உற்சாகப்படுத்துகிறதான, எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு சுட்டி காண்பித்து எங்களை கண்டித்து உணர்த்துகிறதான ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கத்தக்கதாய், நித்திய ஜீவியத்துக்கு நேராக எங்களை வழிநடத்துகிறேன் ஜீவ வார்த்தைகளை கேட்கத்தக்கதாய் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆகவே அடிமையை முற்றிலுமாய் ஆண்டவரே உம்முடைய சிலுவின் நிழலில் மறைத்து நீர் வெளிப்படுவீராக.
ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரம் இதன் மூலமாய் மகிமையடையட்டும். கேட்கிற வார்த்தைகளை தமது பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அதன்படி ஜீவித்து ஆண்டவரே உம்மை மையப்படுத்த, உம்மை ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த உதவி செய்யும். அடிமை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். உமது நாமம் ஒன்று மாத்திரமே உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. திரும்பவும் ஒரு விஷயமாக ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பேரிலேயும் ECA சென்னை பேராயத்தின் சார்பாகவும் பேராயரின் சார்பாகவும் இந்த ஆர்கேபுரம் திருச்சபைக்கு, திருச்சபையினுடைய போதகருக்கு, மூப்பர் குழுவினர்கள், விசுவாச மக்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் திரும்பவும் கொண்டு வருகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 ராஜாக்கள் 8:23. ஒருத்தர் வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியானுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். அல்லேலூயா. அருமையானவர்களே, இங்கே ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. மேலே வானத்தில் ஆனாலும் சரி, இந்த உலகத்திலே பூ உலகத்தில் ஆனாலும் சரி, கடவுளுக்கு நிகரான தேவன் இல்லை என்று சொல்லி இங்கே பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேசும்படியாக தெரிந்து கொண்டதான செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ரெவலேஷன் ஆஃப் காட் இன் வர்ஷிப். அதாவது வழிபாட்டிலே, ஆராதனையிலே கடவுளுடைய வெளிப்பாடு. நாம் ஆராதிக்கிற ஆராதனைகளிலே கடவுளுடைய வெளிப்பாடு எப்பொழுது வெளிப்படுத்தப்படும், கடவுளுடைய பிரசன்னம் எப்பொழுது இறங்கி வரும், நாம் எப்படிப்பட்ட ஆராதனையை சபையிலே நாம் ஆராதிக்கிற போது கடவுள் நம் மத்தியில் இறங்கி வந்து அற்புதங்களை நடத்துவார், எப்படிப்பட்ட ஆராதனை நாம் நடத்தும் போது கடவுள் வந்து அவருடைய சத்தியத்தின் வாயிலாய் நம்மோடு கூட இடைப்படுவார் என்பதை குறித்ததான ஆழமான சத்தியத்தை மிகவும் சுருக்கமாக எனக்கு கொடுத்த நேரத்துக்குள்ளாக நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களிலே, இன்றைக்கு உலகத்திலே தேவனுடைய ஆலயம் என்பது அத்தியாவசியமான அல்லது தேவையான ஒன்றாக அது காணப்படுகிறது. உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு. என்ன பழமொழி? கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க கூடாது, வேண்டாம் என்பார்கள். ஆகவே இன்றைக்கு உலகத்திலே ஆலயம் என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக அது காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகம் உலகமயமாகுதல் நிமித்தமாக இன்றைக்கு என்னாச்சு? எல்லாமே மாறிவிடுகிறது. ஜனங்கள் ஆலயத்தை விரும்புகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில், இந்த நூற்றாண்டுகளில் உலகமயமாக்குவதை தான் உலகமும் உலகத்தில் இருக்க ஜனங்களும் நாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய உலகமயமாக்கி போனதான இந்த உலகத்தில் எல்லாமே சந்தைமயமாக மாறிவிட்டது, வியாபாரத்தை போல மாறிவிட்டது. தேவனுடைய ஆலயங்களிலே தேவனை எவ்வண்ணத்திலே ஆராதிக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணங்கள் மாறி இன்றைக்கு என்னாச்சு? மழுங்கி போய் உலகமயமாகுதல் ஆலயத்துக்குள்ளாய் வந்து சந்தைமயமான அந்த வியாபார தன்மையை போல ஆராதனைகள். இன்றைக்கு லாபம், என்ன லாபம் நடக்கும், என்ன லாபம் கிடைக்கும் அப்படி என்கின்ற தோற்றத்தில் ஜனங்கள் இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விளம்பரங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரங்கள், இவைகள் எல்லாமே தொடர்ந்து ஆலயங்களிலே கூட நுழைந்து அவைகளும் இணைந்தே செயல்படக்கூடியவைகளாக மாறிவிட்டது. உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதனை படைத்த கடவுளை மறந்துவிட்டு கடவுளாலே படைக்கப்பட்டவைகளை இன்றைக்கு அதை மாத்திரமே நாடுகிறதான மனநிலை சபைக்குள்ளாகவும் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. ஆண்டவர் தான் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் படைத்தார். மனுஷனையும் கடைசியில் தான் ஆண்டவர் படைத்தார். அவனுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் முதலாவது கடவுள் படைத்து சிருஷ்டித்து பிறகுதான் மனிதனை உருவாக்கினார். ஆனால் தன்னை உருவாக்கின அந்த கடவுளை மனிதன் மறந்து
கடவுளாலே படைக்கப்பட்டவைகளை நாடுகிற ஒரு தன்மை இன்றைக்கு ஆலயங்களுக்குள்ளாக வந்து விட்டது. ஆராதனைக்கு ஏன் வருகிறோம்? தேவனுடைய ஆராதனை எப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் ஆராதிக்கிறோம் என்றால், இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ சமூகம் என்ன செய்கிறது? ஆண்டவர் என்ன உயிரோடு வச்சிருக்கிறாரு. கடந்த வாரம் முழுவதுமாய் என்னுடைய போக்குவரத்துகளில், பிரயாணங்களில், கையின் பிரயாசங்களில், குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய கல்வியின் காரியங்களில் அவர் உதவியாக இருந்தார். ஆகவே அவரை நான் இன்றைக்கு ஆலயத்துக்கு குறித்த நேரத்துக்குள்ளாய் போய் அவரை மகிமைப்படுத்தணும், அவருடைய நாமத்தை உயர்த்தணும், அவரை மாத்திரமே வாழ்க்கை மூலமாக வெளிப்படுத்தணும் என்கிறதான இந்த சிந்தை இன்றைக்கு குறைந்து போய், கடவுளாலே படைக்கப்பட்ட நமக்கு தேவையானவைகள் ஏற்கனவே ஆண்டவர் வைத்து விட்டார். வந்து ஆண்டவரே எனக்கு கடன் பிரச்சனை மாறணும், தப்பு இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறது என் பலவீனம் மாறணும், ஜெபிக்கிறது தவறு கிடையாது. ஆனாலும் முன்னிலைப்படுத்துவது எதுதான்? இன்றைக்கு இருக்கிறவங்க சொல்லுங்க பார்ப்போம். முன்னிலை நம்ம ஆலயத்துக்கு வந்து முதன்மையாக வைக்கிறது எதுதான்? ஆண்டவர் கடந்த நாட்கள் நான் பாதுகாத்தார், ஜீவனோடு வச்சார், அதனால் அவர் துதிக்கிறங்கிறது இன்றைக்கு குறைந்துருச்சு, மழுகி போயிடுச்சு, மங்கி போய்விட்டது. அதுக்கு நிகராக, அதுக்கு மாறாக, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என் தேவை இருக்கு, அதை செய்யணும், இதை செய்யணும், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. தவறு கிடையாது, தவறு கிடையாது. அது தவறாக நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டாம். நான் சொல்றது முன்னிலைப்படுத்த வேண்டியது, முதன்மைப்படுத்த வேண்டியது கடவுளை மையப்படுத்தணும். அவரை மையப்படுத்தினால், அவரை உயர்த்தினால் அவர் இறங்கி வருவார். நமக்கு தேவையானவைகள் எல்லாம் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். அல்லேலூயா. நமக்கு என்ன தேவையோ, நம்முடைய காரியங்கள் என்னவோ, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஆகவே ஆண்டவரை முதன்மைப்படுத்துகிற அந்த காரியங்கள் இன்றைக்கு மாறிவிட்டது. மனிதனை படைத்த கடவுளை மறந்துவிட்டு மனிதன் படைக்கப்பட்டவரை தேடுகிற, நாடுகிற மனநிலை தான் இன்றைக்கு அதிகமாக கோலோச்சி இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதற்கு பின்னாடி தான் அநேக ஜனங்கள், அநேக பெயர் கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆரம்ப காலகட்டங்களிலே இந்தியாவிலே அல்லது உலகளாவிய அளவில் இந்த மிஷனரிமார்கள் அநேக மிஷனரி இயக்கங்களை உருவாக்கி அநேக அருட்பணியாளர்கள், அநேக மிஷனரிமார்களை கீழே நாடுகளுக்கு, இன்றைக்கு மூன்றாம் உலக நாடுகளுக்கு அநேக மிஷனரிகள் வந்ததின் வாயிலாக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அநேக மிஷனரிகள் வந்தார்கள், அநேக மிஷனரி இயக்கங்கள் வாயிலாக அனுப்பப்பட்டார்கள். அப்படி இருந்த அந்த ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கு பல ஆலயங்கள், இன்றைக்கு பல ஆலயங்கள் எப்படி ஆயிருக்கிறது? வணிக வளாகங்களாக, வணிக வளாகங்களாக மாறிடுச்சு. கோபுரங்கள், வானளாவிய கோபுரங்கள் இருக்கு ஐரோப்பிய நாடுகளில். ஆனால் ஆலயத்தில் ஆராதிப்பதற்கு மக்கள் இல்லை. அது வணிக வளாகங்களாக, வியாபாரத்திற்கு லீஸுக்கு விட்டுட்டாங்க. அது மாத்திரமல்ல, கேளிகைகள் அந்த கிளப்புகளாகவே மாறிவிட்டது அநேக ஆலயங்கள். இது மிகவும் வேதனைக்குரிய காரியங்கள். பொழுதுபோக்கு நிலையங்களாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. வழிபடக்கூடியதான இந்த இடங்கள், ஆலயங்கள் இன்றைக்கு வெறிச்சோடு கிடக்கிறது. ஏனென்றால் கடவுளை தேடி வருகிற மக்கள் குறைந்து விட்டு கடவுளாலே படைக்கப்பட்டவை தேடி நாடி ஓடுகிற ஒரு அவல நிலை. ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏம்மா சர்ச்சுக்கு வரல, ஐயா இன்னைக்கு எனக்கு முக்கியமான பிஸ்னஸ், இன்னைக்கு இதை விட்டுட்டேன்னா என்ன செய்ய முடியாது, என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், இன்னைக்கு போயே ஆகணும், இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போகலைன்னா என் கம்பெனியில் இருக்கிறவங்க வேலைக்கு அடுத்தது வராதான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் நமக்கு என்ன தேவை என்று படைத்தாரோ அந்த படைக்கப்பட்டவர்களுக்கு நேராக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆலயங்கள் வெறிச்சோடு கிடைக்கிறது. பாருங்க, இருக்கிறது கொஞ்சம் கூட்டம் தான். அந்த கொஞ்சம் கூட்டத்திலையும் சேரெல்லாம் காலியாக இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க கொஞ்சம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இது. நம்ம இருக்கிறது சின்ன ஒரு ஆலயம் தான், ஆர்கேபுரம் ஆலயம் ஒரு சின்ன ஆலயம். இந்த சின்ன ஆலயத்திலேயும் சேருங்கள்லாம் காலியாக இருக்குதுன்னு சொன்னால், அப்போ ஆலயத்துக்கு வருகிற நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. கொரோனா காலகட்டங்களில் எத்தனை பேர் நம்முடைய அன்பர்கள், நமக்கு நெருங்கியவர்கள், நம்மோடு கூட பயணித்த உடன் பணியாளர்கள், நண்பர்கள் எல்லாருமே என்ன ஆனாங்க, நல்லா இருந்தாங்க, டக்கு டக்குன்னு போயிட்டாங்க. கடவுள் உங்களை என்னை இதுவரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறாருன்னா அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? அவரை மகிமைப்படுத்தணும், அவர் நாமத்துக்கு மகிமையாக வாழணும், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவரை வெளிப்படுத்தணும். அதுக்காக தான் உங்களை என்னை வைத்திருக்கிறார்.
அப்படி வைத்திருக்கிற இதை நாம் அறிந்து ஆலயத்தை விட்டுவிடாமல் என்ன செய்யணும்? ஆராதனைகளில் கடவுளை நாம் முதன்மைப்படுத்தி அவரை ஆராதிக்கும் போது நமக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஐயா அவங்க சொன்னாங்க, சின்ன வயசுல இவ்வளோ ஒன்றுமே இல்லை, நம்ம அற்பமானவங்க, கடவுள் நாம மகிமைக்கென்று சில காரியங்களை ஆண்டவரை தான் முதன்மைப்படுத்துவேன் என் வாழ்க்கையில். ஃபஸ்ட்டு கடவுள், அப்புறம் தான் மனைவி, பிள்ளைங்க எல்லாம். சிலர் சொல்லுவாங்க, பைபிள் ரொம்ப படித்தவங்க, குடும்பத்தை விசாரிக்காதவங்க சபை எப்படி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, கடவுளை ஒரு நபர் பிடித்து கொண்டு கடவுளை முதன்மைப்படுத்தினால் அவனுடைய குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? கட்டி எழுப்புவார், அவனுக்கு தேவைகளை சந்திப்பார். நான் பெரிய அனுபவசாலியும் இல்லை, ஒரு 26 வருடம் தான் ஆயிடுச்சு. ஈசிக்கு 26 வருடங்கள் தான். இந்த 26 வருடங்களில் என்னை காட்டிலும் அநேக முதிர்ச்சி அடைந்தவர்கள், தாளந்துகள் படைத்தவர்கள், ஞானவான்கள், கல்விமான்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் ஆண்டவரை பற்றி கொண்டதன் விளைவாக என் குடும்பத்தில் எந்த குறையும் இதுவரைக்கும் இல்லை. மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தான் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், பெருமைக்காகல, கடவுளுடைய நாம மகிமைக்கென்று. இன்றைக்கு சபைகள், இன்றைக்கு ஐரோப்பிய சபைகள் எல்லாமே பொழுதுபோக்கிலே உலக பிரகாரமான உல்லாச பயணங்களுக்கு தான் என்ன செய்கிறாங்க? முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சபையிலே தேவனுடைய மகிமை, தேவனுடைய வெளிப்பாடு, கடவுளுடைய அந்த பிரசன்னம் இறங்கி வர வேண்டுமானால் அங்கே கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம், அதே போல பக்தி நிறைந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் மீது நம்ம வச்சிருக்கிற அன்பு, நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம், நம்முடைய பக்தி நிறைந்த வாழ்க்கை ஒவ்வொரு விசுவாசிக்கும், தனிப்பட்ட விசுவாசிக்கு அவசியம். சபைக்கு அது அவசியம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உல்லாச பயணங்களுக்கு தான் மக்கள் என்ன செய்கிறாங்க? முதன்மைப்படுத்துகிறாங்க, முக்கியத்துவம் தர்றாங்க. என் சபையில் ஞாயிற்றுக்கிழமை யாராக இருந்தாலும் டூர் போனாங்கன்னா நான் மைக்கில் என்ன செய்வேன்? கண்டித்து சொல்லிடுவேன், தேவ ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா டூருக்கெல்லாம் போகக்கூடாது, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை வேணும், மற்ற நாள் போகலாம். அல்லேலூயா. இங்கே யாராச்சும் இப்படி போகிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை இக்காரணத்தை கொண்டு ஆலயத்தை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? மற்ற காரியங்களுக்கு, உல்லாச பயணங்களுக்கு போகக்கூடிய அந்த நிலைகள் எல்லாம் மாறணும். இன்றைய தலைமுறைகள், குறிப்பாக வாலிப தம்பி தங்கைமாருங்கள்லாம் அப்படி போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பெரிய முக்கியத்துவமாக நினைக்க மாட்டாங்க. விளையாட்டு போடுறது, கிரிக்கெட் விளையாட போகிறது, இப்படியெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? போய் விடுவாங்க. அது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்றாக காணப்படுகிறது. கடவுளை மறந்து, ஆண்டவரை மறந்து உலகை மையப்படுத்தி நாடக்கூடியதான ஒரு நிலை ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஆண்டவருடைய ஆவிக்குரிய வழிபாடுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம், ஆராதனைகளை இன்னொரு பக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்கள் இன்றைக்கு பல நிலைகளில் நீங்கள் பார்க்கும்போது அந்த பக்திக்குள்ளாக நடத்துகிறோம் என்று சொல்லி தனியார் சபைகள், சுயாதீன சபைகள் இன்றைக்கு நிறைய பெருகி இருக்கிறதையும் நாம் காண்கிறோம். இத்தகையதான சூழலை வாழ்கின்ற நீங்களும் நானும் நம்முடைய வழிபாடுகள் அர்த்தம் நிறைந்ததாக என்ன செய்யணும்? இருக்கணும். நம்முடைய ஆராதனைகள் அர்த்தம் நிறைந்த ஆராதனைகளாக இருக்கணும். இதுதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. அர்த்தம் நிறைந்த ஆராதனையாக இருக்கணும். எங்கே போயிட்டு வரீங்கன்னா ஆராதனைக்கு போயிட்டு வரோம். எங்கே? ஆர்கேபுரம் சபைக்கு. ஆர்கேபுரம் சபைக்கு போனால் அங்கே ஆராதனை அர்த்தம் உள்ள ஆராதனையாக இருக்கும். ஆண்டவர் ஊழியக்காரரை கொண்டு ஆவிக்குரிய சத்தியத்தை பேசுவார். பலவீனமாக போகும்போது பலத்தினோடு நாங்கள் வருகிறோம், சோர்ந்து போகும்போது உற்சாகத்தோடு நாங்கள் திரும்பி வருகிறோம். குழப்பமான நிலையில் நாங்கள் ஆலயத்துக்கு போகும்போது, முடிச்சுட்டு வரும்போது தெளிவடைந்து நாங்கள் வருகிறோம். பயத்தோடு போகும்போது தைரியத்தோடு வருகிறோம். அப்படி என்கின்ற ஒரு சாட்சிகள் ஆலய ஆராதனைகளிலே கலந்து கொள்ளி போகிற மக்கள் வாழ்க்கையில் காணப்படும். அர்த்தம் நிறைந்த ஆராதனையாக இந்த ஆராதனை இருக்கணும் என்பதுதான் போதகருடைய எதிர்பார்ப்பு மட்டும் இல்லை, கடவுளுடைய எதிர்பார்ப்பாக அது காணப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆராதனைகள் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூத சமயத்தை சார்ந்து தழுவி வந்த ஆராதனைகள் தான் நம்முடைய ஆராதனைகள். ஆரம்ப காலகட்டங்களில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே தனிநபர் ஆராதனைகள் இருந்தது.
தனிநபர் ஆராதனைகளும் தனி குடும்ப ஆராதனைகளும் காணப்பட்டது. எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்வில் இருந்து விடுதலை பெற்று கானானுக்கு குடியமர்த்தப்பட்டதான இந்த யூதர்கள் மோசே வழியாக இவர்கள் இந்த ஆராதனையை தோரா என்கின்றதான அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த ஆராதனைகள் பலிகள் எல்லாம் இப்படியாய் செலுத்தணும், இப்படி ஆராதிக்கணும் என்பதை மோசேயினுடைய வழியாக இந்த யூத மக்கள் என்ன செய்தாங்க, கற்றுக்கொண்டாங்க. பிற்காலத்தில் உலக பிரகாரமான மரபுகளும் உலக பிரகாரமான சடங்குகளும் இந்த ஆராதனைகளை முதன்மை பெற்ற போது ஆமோஸ் தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி போன்ற இந்த தீர்க்கதரிசிகள் இந்த யூத ஜனங்களை என்ன செய்கிறாங்க, கண்டிக்கிறார்கள். ஆமோஸ் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தால், ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை நீங்கள் வாசித்தால் தெரிந்து கொள்ள முடியும். இவங்க கண்டிக்கிறாங்க, எச்சரிக்கிறாங்க. ஆராதனைகளிலே உலக பிரகாரமான மரபுகள் சடங்குகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க கூடாது. ஏனென்றால் மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் உயர்ந்தவர் ஆண்டவராக இருக்கிற கடவுள், தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை படைத்த சிருஷ்டி கர்த்தா, அவர் மாத்திரம்தான் எல்லாவற்றுக்கும் பாத்திரர். ஆகவே உலக பிரகாரமான இந்த சடங்காச்சாரங்கள், உலக பிரகாரமான மரபுகள் எல்லாம் ஆராதனையில் இருக்கக்கூடாது என்று ஆமோஸும் ஏசாயாவும் அவர்கள் எச்சரிக்கிறார்கள், கண்டித்து தீர்க்க தரிசனத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கே சமயத்தின் பெயராலே அடிமைத்தனம் ஆலயங்களிலே கோலோச்சி இருந்தது. மாத்திரமல்ல, ஆலயத்தின் பெயராலே வணிகம் காணப்பட்டது. வழிபாட்டின் பெயராலே வெற்று சடங்குகள், பலிகள் என்கிறதான பெயராலே கொள்ளையும் எருசலேம் ஆலயத்தில் நடைபெற ஆரம்பித்தது. இதெல்லாம் நடக்குது ஆலயங்களில். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், கண்டிக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, லூக்கா 19:46 யாராவது வாசிங்க. என்னுடைய வீடு இங்கே பாருங்க, லூக்கா 19:46 இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், இந்த ஆலயத்துக்குள்ளாக போய் ஆலயத்தில் இருக்கக்கூடியதான அந்த வியாபாரத்தை அல்லது இந்த வணிபத்தை வேறெடுத்து அவர்களை துரைத்து ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிறார். தனி மனித போராளியாக இயேசு கிறிஸ்து இங்கே போராடுகிறார். என்னுடைய வீடு ஜப வீடாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகை ஆக்கினீர்களே என்று கோபத்தோடு சாட்டை உண்டு பண்ணி அந்த ஆலயத்தில் இருந்த அந்த வியாபாரிகள் எல்லாம் வெளியிலே விரட்டி இருந்ததான அந்த வணிப பொருட்களை எல்லாம் கீழே தள்ளி ஆலயத்தை தூய்மைப்படுத்தினதாக இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போ அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆராதனை அல்லது நம்முடைய வழிபாடு அர்த்தம் நிறைந்ததாக அமைந்து கடவுளுடைய அந்த வெளிப்பாட்டை உணர்ந்து கொள்ள எப்படி நாம் இருக்க வேண்டும் என்கின்ற கருப்பொருளை அடிப்படையாக வைத்து ஒரு 3 காரியங்களை சுருக்கமாய் நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. இப்போதான் செய்திக்குள்ளேயே நம்ம என்ன செய்கிறோம், போகிறோம். இவ்வளவு நேரம் சொன்னது என்னது, இன்ட்ரடக்ஷன், முகவுரை தான். ஆலயத்தில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவோம். எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. 700 பேர் இருந்தாலும் யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது. பெரியவங்க 92 வயசு ஐயாவும் இருக்கிறார். போன் எடுத்துகிட்டு வெளியும் போகக்கூடாது. அல்லேலூயா. கருமையானவர்களே, இங்கே ஆண்டவருடைய நம்முடைய ஆராதனைகளிலே கடவுளுடைய வெளிப்பாடு, கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சிந்தனைக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் நம்மை திருப்ப அவர் விரும்புகிறார். முதலாவதாக ஆண்டவருடைய வெளிப்பாடு, ஆண்டவருடைய பிரசன்னம் ஆராதனையில் இறங்கி வரணும்னா அதுக்கு என்ன தேவை என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, முதலாவது ஆண்டவருடைய வெளிப்பாடு, ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படுத்தப்பட வேண்டுமானால் இடம் அல்ல இருப்பு நிலைதான் முக்கியம். இடம் முக்கியம் அல்ல, நாம் இருக்கக்கூடிய இருப்பு நிலை. இடம் அல்ல, இருப்பு நிலை தான் முக்கியம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 46 47 வரை இருக்கிற வசனங்களை நாம் வாசிக்கிற போது இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46 47. தமிழ் யாருக்கு தெரியாதா? வாசிங்க, டக்குன்னு வாசிங்க.
எங்கள் சர்ச்சில் எல்லாம் ஃபஸ்ட்டு வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுப்போம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. இங்கே இந்த 2 வசனங்களை நீங்கள் தெளிவாக உற்று நோக்கும் போது, தெளிவாக நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது, இந்த இடத்துல இடம் முக்கியம் அடுத்தப்படவில்லை. இடம் ஒரு பெரிய முக்கியம் அல்ல. பெரிய ஆலயத்தில் இவங்க இல்லை. இவங்க வீடுகள் தோறும் என்ன செய்கிறாங்க? கூடி ஜெபிக்கிறாங்க. இல்ல திருச்சபை ஒரு பெரிய வானலாவிய கோபுரம், ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தில் தான் ஆண்டவர் இருப்பார் என்று நினைக்க கூடாது. இடம் முக்கியம் அல்ல ஆண்டவருக்கு. அந்த இடத்திலே ஆராதிக்கிற மக்கள் எப்படிப்பட்ட தன்மையோடு, எப்படிப்பட்ட நிலையோடு இருக்கிற நிலை, அதுதான் இருப்பு நிலை. தூய தமிழில் இருப்பு நிலை. ஆதி சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். இதுதான் முக்கியம். திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம். எப்படி இது சாத்தியம்? எப்படி இது நிகழ்ந்தது? நம்ம இங்கே 100 பேர் இருக்கிறோன்னா 100 பேர் கூட இல்லை, நம்ம ஒரு 70 பேர் இருக்கிறோன்னா 70 பேருடைய இருதயமும் 70 பேருடைய மனமும் யோசிக்கிற தன்மையும் எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தர் யோசிச்சுட்டு இருப்பார், என்னடா இவர் ரொம்ப ராவா என்ன செய்கிறாரு போட்டு ரொம்ப எந்த விதமான சில நேரங்களில் சில போதகர்கள் என்ன செய்வாங்க, நகைச்சுவையோடு அவங்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய சத்தியத்தை அழகாக என்ன செய்வாங்க, போதிப்பாங்க. எனக்கு எவ்வளோ ட்ரை பண்ணால் கூட நகைச்சுவை இன்றைக்கி எப்படியாலும் மக்களை சிரிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஜோக்கு, சின்ன ஒரு நகைச்சுவை துணுக்கை கொண்டு ஆராதனையில் அதோட ஆப்ட் ஆகிற மாதிரி சொன்னாலும் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா அதை வெளிப்படுத்துகிற விதம் எனக்கு தெரியாது, சீரியஸாக தான் இருக்கும். இப்போ ஜோக்கு சொன்னா ஒன்று தான், அப்புறம் தான் என்ன செய்வாங்க, சிரிப்பாங்க தம்பிமாருங்க. எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய மனநிலை வித்தியாசமாக இருக்கும். ஒருவருக்கு பரவாயில்லைன்னு தோணும், ஒருவருக்கு என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது, இந்த தமிழ் வித்தியாசமாக இருக்குன்னு அப்படி யோசிச்சுட்டு உட்காந்துட்டுருப்போம். ஒரு சிலர் நம்முடைய அடுத்த காரியங்க சீக்கிரமாக முடித்தாரன்னா இப்போ தான் முகவரன்றாரு, அப்போ செய்தி எப்போ முடிப்பாரோ அப்படி எங்கேயும் மனநிலை இருக்கும். ஆனால் ஆதி சபையில் விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அதுதான் முக்கியம். இருப்பு நிலை, ஒரே இருப்பு நிலை. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் அவள் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடியிருந்த போது, மேல் வீட்டு அறையில் இருந்தபோது அக்கினிமயமான நாவுகளைப் போல அவர் ஒவ்வொரு மீதும் அமர்ந்தார். அனைவரும் நவமான பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறார்கள். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தைரியம் பெற்றுக்கொண்டவர்களாய் உலகம் எங்கிலும் சென்று கடவுளுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறார்கள். பயந்தவர்கள் எல்லாம் தைரியத்தோடு போய் யூதர்களுக்கு பிரசங்கம் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, எதுக்காக இதை நான் விளக்கி காண்பிக்கிறேன், சுட்டி காண்பிக்கிறேன் என்றால், இங்கே இடம் முக்கியம் அல்ல, இல்லம் அல்ல. சின்ன வீட்டில் தான் கூடி இருக்கிறாங்க. ஆனால் சின்ன வீட்டில் அவர்கள் கூடி இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாருமே ஒருமனப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். 44வது வசனம் 2ஆம் அதிகாரம் 44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஒருமித்திருந்து ஐக்கியத்தோடு இருக்கிறாங்க. அந்த இருப்பு நிலை தான் ரொம்ப ரொம்ப கடவுள் நம்மளே எதிர்பார்க்கிறார். பெரிய கூட்டம் இல்லை, 700 பேர் இருக்கிற சர்ச்சு தான் பெரிய சர்ச்சுன்னு ஆண்டவர் நினைக்க மாட்டார். இந்த சின்ன கூட்டம் இருக்கிற ஆர்கே புரம் என்கிற இந்த சபையில் நீங்கள் எல்லாம் ஒரே மனம், போதகர், மூப்பர்கள், விசுவாசிகள் எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஒரே சிந்தையோடு எங்கள் சபையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், எங்கள் சபையில் அற்புதங்கள் நடக்கணும், எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் எடுத்து பயன்படுத்தணும், எங்கள் சபையில் வாலிப தம்பி தங்கச்சிங்க ரட்சிக்கப்பட்டு கூட்டம் வரணும், இப்படின்னு பாரத்தோடு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, கடவுளுடைய பிரசன்னம் ஆராதிக்கும் போது கடவுள் இறங்கி கிரியைகளை நடப்பிப்பார். அல்லேலூயா.
இவங்க வழிபாட்டில் மாத்திரமல்ல, ஆராதனையில் மாத்திரமல்ல, அவருடைய இருப்பு நிலை தான் ஆதி சபையினுடைய இருப்பு நிலை. அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுது. வாழ்க்கையில் வழிபடக்கூடியதான மற்றவர்களுக்கு இவர்கள் சான்றோர்களாக, சாட்சியுள்ளவர்களாக, முன்மாதிரி உள்ளவர்களாக ஆதிகால சபையில் இருந்த விசுவாசிகள் எல்லாருமே காணப்பட்டார்கள். ஒன்றாக இருந்தார்கள். அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பகிர்ந்து வாழ்ந்தார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு நல்ல நெருக்கம், நல்ல ஒரு நட்புறவு அவர்களுக்குள்ளாக காணப்படுது. அப்பம் பிற்பது, ஆண்டவர் சமூகத்தில் ஆராதிக்கிறது உறுதியாக, ஜெபம் பண்ணுகிறது உறுதியாக அவர்கள் தரித்திருந்து கிறிஸ்துவை அவர்கள் என்ன செய்தாங்க? வெளிப்படுத்தினாங்க. ஆகவே தான் நாளுக்கு நாள் சபையில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஐயா அந்த சபைக்கு போகிறார், அவருக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார். அந்த சபைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வேற வித்தியாசமான நபராக இருந்தார், கோபக்காரராக இருந்தார், சண்டைக்காரராக இருந்தார். ஆனால் ஆர்கேபுர சபைக்கு எப்போ அவர் போனாரோ சாந்தமுள்ளவராய் மாறினார். அவர் சண்டையெல்லாம் போகிறதில்லை, அன்பு நிறைந்தவராய் மாறினார் அப்படின்னு சொல்லி மற்றவங்க கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில் பார்த்தாங்கன்னா சபையில் இந்த சேரெல்லாம் காலியாக இருக்காது, இடம் இருக்காது. பக்கத்தில் இருக்கிற இடத்தையும் நம்ம என்ன செய்வோம்? சுதந்திரித்து கொண்டு மிகப்பெரிய ஆலயமாக இது மாறும். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் நடப்பிப்பார். நம்ம செய்ய வேண்டியது ஒரு மனதோடு கூட, ஒரே சிந்தையோடு கூட, ஒரே நோக்கத்தோடு கூட கடவுளை நாம் ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும். சாலமோன் ராஜா என்ன செய்கிறார்? ஆண்டவருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். சாலமோன் ராஜா ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டி, அந்த ஆலயத்திலே ஆண்டவருடைய பலிபீடத்துக்கு முன்பதாக அவர் நோக்கி நின்று வானத்துக்கு நேராக தன்னுடைய 2 கைகளையும் அவர் உயர்த்தி தேவ சமூகத்திலே இவ்வண்ணமாக மன்றாடுகிறார், ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? உமது அடியானுடைய மன்றாட்டு இருக்கு. வாசிங்க 1 ராஜாக்கள் 8:30. அல்லேலூயா. இங்க பாருங்க, உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகி இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும். தான் ஜபிக்கிற ஜபத்தை, ஆண்டவரே என் ஜபத்தை நீங்க கேளுங்கன்னு சொல்லி மட்டும் நிறுத்தல, நிப்பாட்டாம உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும். அங்க ஒரு மனம், ராஜா தான், இவன் தான் ஆலயத்தை காட்டினான், பலிபீடத்துக்கு முன்னாடி நிற்கிற, ஆண்டவரே என் ஜபத்தை கேளுங்க அப்படின்னு தன்னிச்சையான ஜபத்தாங்க அவன் ஜெபிக்கல. இஸ்ரவேல் ஜனங்க அங்கே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள், நான் அரசாட்சி செய்கிறேன், நான் பரிபாலனம் செய்கிறேன், உம்முடைய ஜனங்கள் ஜெபிக்கிற ஜபத்துக்கும் நீங்க பதில் தரணும் அப்படின்னு அவனுடைய ஜபத்தில் அவன் வேண்டுதல் செய்த போது, ஜெபித்த போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை ஆசீர்வதிக்கிறார். இங்கே இருப்பு நிலையை இந்த சாலமோன் ராஜா முதன்மைப்படுத்துகிறார். யோசபாத் ராஜாவும் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் போது அந்த ஆலயம் பழுதாகி கிடக்கிறது. யோசபாத் காலகட்டத்தில் அந்த ஆலயத்தை என்ன செய்கிறார்? பழுதை நீக்குகிறார், ரெனிவேஷன் ஒர்க் செய்கிறார். யார்? யோசபாத் ராஜா. மாத்திரமல்ல, அந்த சமய சீர்திருத்தத்தை அங்கே செய்கிறார். எருசலேம் ஆலயத்தில் எவ்வளமாக வழிபட வேண்டும், எவ்வளமாக ஆராதனைகளை நடத்தணும், பண்டிகைகளை எப்படி கொண்டாடுவது என்கின்ற காரியங்களை மக்களுக்கு யோசபாத் ராஜா கற்றுக் கொடுக்கிறார். ஆக இதனால எருசலேம் ஆலயத்தில் இஸ்ரவேலுடைய ஆலயம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆலயம் என்பது, ஆராதனை என்பது மிகவும் மைய இடத்தை பொறுத்து பெற்றுக்கொண்டதாக காணப்படுது. இதை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன அவருடைய உரையாடலிலே கூட நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் சமாரியா பெண்ணோடு கூட ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு முறை உரையாடி கொண்டிருக்கும் போது அவர் இவனமாய் சொல்லுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 20 - 21 வசனங்கள், அந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது இந்த சமாரியா பெண் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, எங்கள் முன்னோர் இம்மலையிலே, கெர்ச்சிம் மலையிலே வழிபட்டு வந்தார்கள், ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, ஏன் என்று இவள் ஆண்டவர் சமூகத்தில் சமாரிய பெண் கேட்கிறார். கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 4ஆவது அதிகாரம் 20வது வசனத்தில், 21வது வசனத்தில், ஸ்திரீயே, அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம்
வருகிறது. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எருசலேமில் மாத்திரமல்ல, இந்த ஆலயத்தில் மாத்திரமல்ல, இந்த கெர்சிம் மலையில் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? இடம் ரொம்ப முக்கியத்துவம் அல்ல. நம்முடைய ஒரு சாக்ரெட் பிளேஸ், நம்முடைய ஒரு நல்ல ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆராதனை கூடி ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஆலயங்களை காட்டுகிறோம். கிறிஸ்தவர்கள் கோபுரங்களை வைத்து மேலே கிராஸை வைக்கிறோம், அது சர்ச்சுன்னு சொல்கிறோம். இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க கோபுரத்தை வச்சு அங்கே அந்த என்ன சொல்கிறது, அரை நிலவு அதனுடைய இதை வச்சுருப்பாங்க, அது மசூதிகள். அதே போல் இந்து சகோதரர்கள் அவங்க ஆலயங்களை கட்டி அங்கே கோபுரங்களில் விக்கிரங்களை வச்சுருப்பாங்க. பொதுவாகவே எல்லாரும் ஒன்று கூடுவதற்காக ஒரு இடம் தேவை என்பதற்காக ஆலயம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், ஆண்டவர் அந்த ஆலயத்தில் இறங்கி வருவாரா? அந்த வானலாவிய கோபுரங்கள் இருக்கிறதுல தான் ஆண்டவர் கிரியை செய்வாரா அப்படின்னா அது இல்லை. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, ஜப கோபுரத்துக்கு போனால் அங்கே ஆண்டவர் இருக்கிறாரு, இங்கே போனால் ஆண்டவர் இருக்கிறாரு, அங்கே போனால் இருக்கிறாரு, அங்கே போனால் அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இடத்தை தேடி போடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? எங்கும் கடவுளை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இடம் முக்கியமே அல்ல, எங்கே இருக்கிறோங்கிறது முக்கியமே இல்லை. ஆனால் இருக்கிற இடத்துல அது குடிசையாக இருந்தாலும் சின்ன ஆலயமாக இருந்தாலும் 10 பேர் 3 பேர் இருந்தாலும் ஆண்டவர் வசனம் தான் சொல்லுது, எங்கே நாமத்தினாலே 2-3 பேர் கூடியிருப்பார்கள் அவள் மத்தியில் இருப்பேன். அல்லேலூயா. 3 பேர் இருந்தால் கூட அங்கே கூட கடவுள் என்ன செய்கிறார்? ஒரு மனதோடு இருந்தால் அதுதான் முக்கியம். இருப்பு நிலை அது முக்கியம். அப்படி இருக்கும்போது கடவுள் அந்த இடத்துல பிரசன்னராக வருகிறார். எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. கடந்த நாட்கள் நான் ஃபேஸ்புக்கை சும்மா அப்படி பார்த்து கொண்டிருந்த போது ஒரு இதை நான் பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஷூமேக்கர், ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, அவருக்கு நேரம் இருக்கிற நேரத்தில் வேதத்தை என்ன செய்கிறாரு, பிளாட்ஃபார்மில் உட்காந்து பைபிளை வாசிக்கிறார். அவருக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜெபித்த ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். எனக்குள்ளாக ஆண்டவர் உணர்த்தினார். அப்போ இடம் முக்கியம் அல்ல. செருப்பு தைக்கிற இடத்துல உட்காந்து பைபிள் வாசிக்கிறாரு. சிலர் சொல்லுவாங்க, செப்பல் இருக்கிற இடத்துல பைபிளை கொண்டு போய் அதே கையில் தைக்கிறாரு, அந்த வேதத்தை அதே கையில் பிடிக்கிறாரு, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது முக்கியம் இல்லை. சடங்குகள் முக்கியம் அல்ல, பாரம்பரியங்கள் முக்கியம் அல்ல. நம்முடைய இருப்பு நிலை, நம்முடைய தன்மை, அதுதான் முக்கியத்துவமாக வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ வழிபடும் முறைதான் மிக மிக அவசியமானது, முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. யூதர்கள் கடவுளை வழிபடுவதற்கு, கடவுளை ஆராதிப்பதற்கு இடத்தை மாத்திரமே முதன்மைப்படுத்துகிறார்கள். இடத்தை மாத்திரமே முதன்மைப்படுத்தி எருசலேம் ஆலயத்துக்குள்ளாக அந்த மனிதன் எல்லாருமே மனித நேயம் இல்லாமல் போகிறது. ஆலயத்தில் என்ன செய்யக்கூடாது? ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை யாருக்கும் அற்புதங்களும் நடப்பிக்க கூடாது என்று யூதர்கள் அன்றைக்கு இந்த பாரம்பரியத்தை மாத்திரம்தான், சடங்குகளை மாத்திரம்தான் முதன்மைப்படுத்தினார்கள். மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த தோராவை ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? மாற்றிவிட்டார். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து மாற்றிவிட்டார். இதை தெரியல. இவங்க என்ன செய்கிறாங்க? தொடர்ந்து அதுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் இன்னொரு கல் இராது. எருசலேம் நகரத்தை பார்த்து எல்லாமே இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உறுதியாக சொல்லுகிறார். இந்த கட்டடத்தின் மேல் ஆண்டவர் இருக்கிறவர் கிடையாது. கடவுள் கட்டடத்தில் இருக்கிறவர் அல்ல, மக்கள் நடுவிலே உலாவுகிறவர், மக்கள் நடுவிலே குடியிருப்பவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால் அதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 21:3. மேலும் பரலோகத்தில் உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன். பாருங்க என்ன சொல்லுகிறது? மனுஷரிடத்தில், அவர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் தேவனுடைய ஜனமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இங்கே ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறேன் என்று சொல்லலை. இந்த ஆலயத்தில் நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லல. எங்கே இருக்கிறேன்? மனுஷர்களிடத்துல தான் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது.
நான் அவர்களிடத்தில் இருப்பேன், அவர்களும் என்னுடைய ஜனங்களாய் இருப்பார்கள் என்று இங்கே சொல்லுகிறார். நீங்களே அந்த ஆலயம் என்றும் ஆண்டவர் சொல்றார். நம்ம தான் ஆண்டவருடைய ஆலயம். ஆக இருப்பு நிலை தான் முக்கியத்துவமே ஒழிய இடம் முக்கியம் அல்ல. முதலாவது குறிப்பு, நம்ம ஆராதிக்கிறதுக்கு இடம் முக்கியம் இல்லை, இருப்பு நிலை. பெரிய ஆலயத்தை நல்லது, வரவேற்கத்தக்கது. எதிர்காலத்திலே நம்முடைய எதிர்கால சந்ததிகள் அநேகர் வரணும். இந்த பகுதியில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவங்கள்லாம் நம்முடைய ஆலயத்தில் வந்து நம்மோடு சேர்ந்து தேவனுடைய அந்த ராஜ்யத்தை நித்திய வாழ்க்கையை அவங்க அடையணும். அந்த தரிசனத்தோடு கூட இடம் அருகாமையில் வாங்கி பெரிய ஆலயத்தை கட்டலாம், தவறு கிடையாது. ஆனால் பெரிய ஆலயமாக இருந்தாலும் சிறிய ஆலயமாக இருந்தாலும் நம்முடைய இருப்பு நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்ல வருகிறேன். அப்படி இருந்தால் தான் கடவுள் கிரியைகளை செய்ய முடியும். ரெண்டாவதாக ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், இன்றைக்கு இந்த சபைக்கு சொல்லக்கூடிய காரியம், எண்ணிக்கை அல்ல தன்மை தான் முக்கியம். எண்ணிக்கை அல்ல தன்மை தான் முக்கியம். எத்தனை பேர் என் சர்ச்சில் 239 குடும்பம் இருக்கிறாங்க, 700 பேர் இருக்கிறாங்கன்னு ஐயா சொல்கிறார். சொன்னார், பரவாயில்ல, அது உலக பிரகாரமாக சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்கலாம். அது எண்ணிக்கையெல்லாம் முக்கியம், தன்மை. 700 பேர் இருந்தால் 700 பேரும் ஆண்டவருக்குள்ளாக இருந்தால் மிகப்பெரிய ஆசீர்வாதம். 50 பேர் இருந்து 50 பேரும் ஒரு மனதோடு கூட ஆண்டவர் இந்த தன்மை மிக்கதாக இருந்தால் அது ஆசீர்வாதம். தன்மை தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியமே அல்ல. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18வது வசனத்தில் ஃபுல்லாக வாசிக்க நேரம் இல்லை, அவை மேலோட்டமாக நான் சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசியாக இருக்கிற எலியாவும் பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாருமே அந்த கர்மேல் மலையில் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. எலியா தீர்க்கதரிசி இந்த பாகால் தீர்க்கதரிசியில் அனைவரையும் பார்த்து சவால் விடுகிறார். உங்கள் தேவன் மெய்யான தேவனாய் இருப்பாரானால் இப்போது நான் சொல்லுகிற காரியங்களை செய்யுங்க, பலியை செலுத்துங்க. உங்கள் தேவன் இருப்பாரானால் வந்து இந்த பலிகளை பட்சித்து போடட்டும் அப்படின்னு சொல்லி சவால் விடுகிறார். எத்தனை பேர் அங்கே பாகால் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேரா? 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, வாசிங்க சிஸ்டர். 1 ராஜாக்கள் 18:19. இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் பாருங்க எத்தனை பேரா? 450 பேர். அது விட்டுங்க, அதோடு நிப்பாட்டுங்க. அடுத்தது 21வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றார். கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் மீந்திருந்தவர்கள் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போ யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, இங்கே 450 பேரை இவன் என்ன செய்கிறார்? அவர்கள் எல்லாரையுமே எதிர்த்து தனி ஒருவராக இருந்து என்ன செய்கிறார்? தேவன் என்னுடைய தேவன் மெய்யான தேவன் என்பதை நிரூபிக்க தன்மை, அவருடைய தன்மை, அவருடைய விசுவாசத்தினுடைய தன்மை, அதுதான் சொல்ல வருகிறேன். 450 பேர் சேர்ந்து அவங்க பாகால் தெய்வங்களை வழிபட்டார்கள். ஆனால் மாலை வரைக்கும் பிரயாசப்பட்டு கத்திகளாலே தங்களை தாக்கி கொண்டு ரத்தம் வடிய அவர்கள் அழைத்தாலும் கூட அந்த பாகால் தெய்வம் என்ன செய்யல, வெளிப்படலை. ஆனால் எலியா தீர்க்கதரிசி இந்த இடத்துல அவர் பலிபீடத்தை வைத்து தண்ணீர் குடத்தை எல்லாம் 3 முறை தண்ணீரை ஊற்றுங்க அப்படின்லாம் சொல்லி ஒரே ஒரு முறை ஜெபித்த போது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆகவே மேலோட்டமாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரே முறை விசுவாசத்தோடு தேவனை நோக்கி அவர் ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி என்ன செய்தது? இறங்கி. 38வது வசனம், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன் என்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, இங்கே கடவுளுடைய பிரசன்னம் இறங்கி வருவதற்கு எண்ணிக்கை அல்ல, தன்மைதான் முக்கியம். நம்முடைய விசுவாச வாழ்க்கை தான் முக்கியம். சும்மா கூட்டம் இஷ்டத்துக்கு வந்து விசுவாசமே இல்லாத சபையா இருந்தால் அந்த சபை என்ன சபை? வெரி குட், செத்த சபை.
செத்த சபை அது இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? அந்த செத்த சபை இருந்தால் ரொம்ப டேஞ்சர். இருந்தால் என்னன்னு கேட்கக்கூடாது, ரொம்ப டேஞ்சர். செத்து போன ஒரு விலங்கோ அல்லது ஒரு பிணமோ இருக்குமானா அது இருந்ததானே என்ன செய்யும்? நாற்றம் மட்டுமா, நோய்களையும் உண்டு பண்ணிடும், தொற்று நோய்களையும் உண்டு பண்ணிடும். அது மாதிரி தான் தன்மை இல்லாத, விசுவாசம் இல்லாத ஒரு சபை ஒரு பகுதியில் இருக்கான்னா அந்த சபை மூலயமா மற்றவங்க எல்லாமே அழிஞ்சு போயிடுவாங்க. அல்லேலூயா. அழிஞ்சு போயிடுவாங்கன்னா என்னது? விசுவாசத்தை வழுவி போயிடுவாங்க, நரகத்துக்கு நேராக போவாங்க, பாவம்லாம் செய்ய ஆரம்பிப்பான். சர்ச்சுக்கு போகிறவனே பைபிள் எடுத்துகிட்டு போகிறான், சண்டை போடுறான், குடிக்கிறான், தவறான வார்த்தைகளை, தகாத வார்த்தைகளை பேசுகிறான். நம்ம எப்படி சண்டை போடுறோமோ அதே போல் சபையில் சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? வரமாட்டான். அவனுடைய வாழ்க்கையும் அழிந்து போயிடும். அப்போ விசுவாசிகளுடைய தன்மை தான் முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பெரிய சர்ச்சில் இருக்கேன். கடந்த ஒரு 15 வருஷமாக தான் மிகப்பெரிய சர்ச்சில் இருக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சர்ச்சே கிடையாது. படித்து முடித்த உடனே தந்தை பேராயர் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, தம்பி கரூரில் நமக்கு சர்ச்சி ரொம்ப சொற்பமாக இருக்குது. கரூர் பகுதியில் சர்ச்சிங்க வந்து சபைகள் ரொம்ப சொற்பமான சபைகள் தான் இருக்கிறது. அவை நீ கரூர் பகுதிக்கு போய் ஒரு வாரம் சர்வே செய், எந்த இடத்துல ஊழியம் ஆரம்பித்தா அங்கே சபை கட்டலாம் அப்படின்னு சர்வே செய். சர்வே செஞ்ச பிற்பாடு அந்த இடத்துல ஒரு வீட்டுக்கு நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன், அந்த அட்வான்ஸ் நீ கொடுத்து என்ன செய், அங்கே ஆரம்பி. ஒரு 2 வாரம் கழித்து ஒரு 2 தம்பிமார்கள் டீம் மினிஸ்ட்ரி, இசிசி டீம் மினிஸ்ட்ரி, 2 தம்பிமாருங்க பெங்களூர்லேருந்து வருவாங்க, அவங்கள நீ சேர்த்து கொண்டு ஊழியத்தை நீ செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். போய் பார்த்தா கரூரில் பேச்சுலராக இருக்கிறதுனால ஒருத்தர் என்ன செய்யலை, வீடே தரலை. ஒரு வாரம் அலைஞ்சு பார்த்தோம், எங்கேயும் வீடு இல்லை. ஒரு வீடு கிடைத்தது. அந்த வீடு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பிரச்சனை ஆகி அந்த ஹஸ்பண்ட் என்ன செய்தார், மனைவியை கெரோசின் ஊற்றி கொளுத்திட்டார். அந்த வீடு 13 வருஷம் பூட்டி கிடந்த வீடு. அந்த வீடு தான் என்ன செய்தது, கிடைத்தது. ஓகே, ஆண்டவர் ஊழியத்துக்கு இந்த ஸ்தலத்தை ஆயுதப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க ஓனரெல்லாம் சொன்னார், உங்களுக்கு சம்மதமா, திரும்ப நான் அட்வான்ஸ் தரமாட்டேன், வேண்டான்னு சொன்னீங்கன்னா தரமாட்டேன். தண்ணி இல்லை, அந்த வீட்டுக்கு தண்ணி பிரச்சனை, தண்ணி கிடையாது. டேங்கில் தான் நாங்கள் வாங்கி ஊற்றி வெளியிருந்து வாங்கணும், காசு கொடுத்து விலை கொடுத்து தான் தண்ணீரை வாங்கணும். அப்படி சொன்னபோது பரவாயில்லை, வீடே கிடைக்காத போது இது கிடைச்சிருக்கு, ஆண்டவர் சித்தம்னு சொல்லிட்டு போயிட்டோம். போய் சின்ன குழந்தைங்க தெரு பிரசங்கங்கள்லாம் பண்ணும்போது ஒரு பாட்டை பாடினா எல்லாம் வந்து உட்காருவாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, பிள்ளைகளே பெற்றாருக்கு கீழ்ப்படிங்க, அப்பா அம்மா பற்றி பேசி ஆண்டவர் பற்றி சொல்ல மாட்டேன் டக்குன்னு, ஏன்னா மதம் மாற்றுறாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆகவே அவர்களுக்கு உலக சம்பந்தமான சின்ன சின்ன தியாகிகளுடைய கதைகள் எல்லாம் சொல்லும்போது கவனிப்பாங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த அட்ரஸில் இருக்கிற இந்த இடத்துக்கு வாங்க, ஃப்ரீ இலவச டியூஷனும் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி உற்சாகப்படுத்தி பெற்றோர்களும் வருவாங்க, உட்காந்து பார்ப்பாங்க. அவங்களுக்காக கடைசியில் ஜெபிச்சு அனுப்பிடுவோம். அவங்களுக்கு ஜெபம் மட்டும் சொல்லி அனுப்புவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது 2 தாய்மாருங்க தான் மூத்த தாய்மாருங்க. 70 வயசு ஒரு தாயார், அந்த அம்மா பேர் எஸ்தர் அம்மா. தங்கம் அம்மாவுக்கு ஒரு 62 வயது இருக்கும். அவங்க 2 பேர், அந்த 2 தாயார் தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் விசுவாசிங்க. அல்லேலூயா. வயதான தாயாருங்க. அந்த வயதான தாயாருங்களும் நான் பேச்சுலர். இந்த தம்பிமாருங்க வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க ஊழியத்தில் அவங்க ஒரு 2 பேர், மொத்தம் நாங்கள் மாத்திரம்தான் 5 பேர் தான். உபவாச ஜப கூட்டத்தில் உபவாசித்து அழுது ஜெபிப்போம். யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க, யாராவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் வெளிப்படுத்துவார், இது பிசாசின் போராட்டம், சொல்லுங்கள் நாங்கள் வர்றோம், உபவாசம் இருந்து 3 நாள் கழித்து வர்றோம், பிசாசு அவங்க வாழ்க்கையிலேருந்து வெளிப்படுறதா அந்த குடும்பம் காணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தை ஜெபிச்சு நாங்கள் சொல்லியே அனுப்புவோம். சொல்லி அனுப்பும்போது அதே போல் நாங்கள் ஜபத்தோடு 3 நானும் என்னோடு கூட உடன் ஊழியம் செய்த சுவிசேஷகர்கள் எல்லாரும் உபவாசத்தோடு அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே அந்த சகோதரி அலரும். பிசாசுகள் அவங்களை விட்டு வெளியில் போகும், விடுதலை பெறுவாங்க, சபை சேர்த்து கொள்ளப்படும். எதுக்கு இதை சொல்ல வருகிறேன் என்றால், அந்த 2 தாய்மார்களும் ஜப வீராங்கனைகள். அல்லேலூயா. அதுதான் நான் சொல்ல வருகிறேன். அந்த தன்மை, விசுவாசம், அவ்வளோ விசுவாசம், அழுது ஜெபிப்பாங்க.
போதகரோடு இணைந்து அழுது கத்தி ஜெபிப்பாங்க, பாரப்பட்டு ஜெபிப்பாங்க. அதனால அவங்க சந்ததிகள் எல்லாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு கரூருக்கு யாராவது போனீங்கன்னா, கரூர் பாலிடெக்னிக் காலேஜுக்கு எதிரிலேயே ஒரு பெரிய ஆலயம் இருக்கும். அல்லேலூயா. நான் இருந்த அந்த 6 வருஷத்தில் 72 குடும்பங்கள் சேர்க்கப்பட்டார்கள். எல்லாமே பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவரை அறியாதவங்க தான். இந்த 2 தாய்மார்கள் மட்டும்தான் ஆண்டவரை நான் போகிறதுக்கு முன்னாடியே ஏற்றுக்கொண்டவர்கள். மீதி எல்லாருமே ஆண்டவர் அறியாத புறவினத்தவர்கள் தான். அவை இன்றைக்கு அந்த சபை சாந்தி நகர் சபை, அதனுடைய பெயர். நீங்கள் போய் யாராலும் கரூர் போனீங்கன்னா பார்க்கலாம். அவை எனக்கு அனுபவம். எதுக்காக இதை நான் சுட்டி காண்பிக்கிறேன் என்றால், தன்மை மிக மிக முக்கியம். நம்ம ஆராதிக்கிற அந்த ஆராதனுடைய தன்மை தான் அவசியம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு 17:20 வாசிக்கும் போது, கடுகு அளவு, உங்களுக்கு கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்றால் அது என்ன ஆகுமா? போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. கடுகு அளவு இருந்தாலும் அந்த தன்மை தான் முக்கியம். விசுவாசத்தினுடைய தன்மை அது முழுமையானதாக இருக்கணும். கடுகை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் நீங்கள் திருப்பி பார்த்தாலும் அதனுடைய இது எப்படி தான் இருக்கும்? முழுமை தான் இருக்கும், முழுமையானதாக தான் இருக்கும். சின்ன கடுகு தான், ஆனால் முழுமையாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். கடுகு அளவு விசுவாசம் சொல்லும்போது அதுதான். சின்ன விசுவாசம் இருந்தால் அப்படி நினைக்கக்கூடாது. முழுமையான தன்மை மிக்கதாக அது இருக்கும் கடுகு. அவை முழுமையான அந்த தன்மையுடைய விசுவாசமாக இருந்தால் இங்கே அளவு முக்கியம் அல்ல, விசுவாசனுடைய தன்மை தான் முக்கியம் என்பதை இயேசு கிறிஸ்து சுட்டி காண்பிக்கிறார். மத்தேயு 12:33-32 பயப்படாதே, சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார்னு சொல்லி ஒரு சிறு மந்தையை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த சிறு மந்தை என்ன? தேவனுடைய சபை. அதுதான் அதனுடைய அர்த்தம். இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களை பார்த்து தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உலக பொருட்கள் மீது கொண்டுள்ள மிகுதியான நாட்டத்தை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே அந்த சிறு குழுவை பார்த்து, சிறு மந்தையை பார்த்து, ஆண்டவரை சார்ந்திருக்கிற விசுவாசத்தில் நிலை கொண்டிருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆக 2வது காரியம் என்னது? எண்ணிக்கையல்ல, புரியுது, எண்ணிக்கையல்ல, தன்மைதான் முக்கியம். 1வது காரியம் என்னது? இடமல்ல, இருப்பு நிலை தான் முக்கியம். கொஞ்சம் தூய தமிழாக இருக்கும். இடமல்ல, இடுப்பு நிலை முக்கியம். 2வது எண்ணிக்கையல்ல, தன்மை தான் முக்கியம். 3வது மற்றும் கடைசியாய் பலி அல்ல, இரக்கம்தான் முக்கியம். பலி கிடையாது, இரக்கம்தான் முக்கியம். இன்றைக்கு ஆராதனைகளில் சடங்குகள், கலாச்சாரங்கள் இவையெல்லாம் நிறைவேற்றுவது அல்ல. ஆண்டவர் அதையெல்லாம் எதிர்பார்ப்பது. அங்கே ஆராதனை நமக்குன்னு ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இருக்கு. இதை கடைப்பிடிக்கிறது தவறு கிடையாது. ஆனால் இதுக்கு தான் முக்கியத்துவம் தரக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு இதை நம்ம கடைப்பிடிக்கிறோம். ஏன்னா நமக்கு ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், ஒரு பைலா இருக்கிறது. அந்த பைலாவை நம்ம பின்பற்றணும். இது தவறு கிடையாது. இது மட்டுமே செய்யக்கூடாது. இது மட்டுமே செய்தால் அந்த சபையில் ஆண்டவர் இருக்க மாட்டார். இதோடு சேர்ந்து என்ன செய்யணும்? இரக்கத்தை காண்பிக்கணும். இரக்கம் தான் முக்கியம். ஆராதனை முறை அல்ல. பாட்டு பாடுறது ஃபஸ்ட்டு ஆரம்ப ஜபம், அடுத்தது ஆர்டர் ஆஃப் சர்வீஸு, அடுத்தது கர்த்தருடைய ஜபம், சங்கீதம், அடுத்தது பாவரிக்கை, இப்படியெல்லாம் வேத பாடம் வாசிக்கிறது, செய்தி கொடுக்க வர்ஷிப்பு, அப்புறம் செய்தி, அப்புறம் காணிக்கை பாட்டு, ஜபம், ஆசீர்வாதம். இது மட்டுமே முக்கியம் அல்ல. இதோடு சேர்ந்து என்ன இருக்கணும்? இரக்கம் இருக்குதா? அதுதான் ஆண்டவர் பார்க்குறார். சபையில் இரக்கம் இருக்கிறதா? சபையில் இருக்கிற சக விசுவாசி ஆகாரம் இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், குடும்பத்தில் பலவீனத்தின் நிமித்தமாய் வேலைக்கு போகல, வருமானம் இல்லை, அவன் பட்னியாக இருக்கிறான்னா சபையில் இருக்கிற விசுவாசிங்க என்ன செய்யணும்? உதவி செய்யணும். என் சபையை வளர்கிறதுக்கு காரணம் அதுதான். என் சபையில் கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் போகும்போது 2.25 லட்சம் வரும் மாதம் 2.25 லட்சம் வரும். இன்றைக்கி 4.5 லட்சம் வருது. அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 4 வருஷத்தில் 4.5 லட்சம் வருது. இதனால் எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. எதுவுமே சபையில் மிச்சம் வைக்கிற வேலையே கிடையாது. வர்றதெல்லாம் அப்படியே என்ன செய்யுது? ஊழியத்துக்கு கொடுத்துட்டே இருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு சபை 25 லட்சத்துக்கு கட்டி கொடுக்குறோம். அசஸ்மெண்ட் வருஷம் 10,000 ரூபா ஏற்றி கொடுக்குறோம். அது சபைக்கு ஆசீர்வாதம்.
ஏன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற 14 சபைங்க இருக்குது. என் சபை தான் பெரிய சபை, மற்ற சபைகள் ஏழ்மையான சபைகள். அவங்க போதகர்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும், அவர்களுடைய குடும்பங்கள் போஷிக்கப்படணும். நான் மாத்திரம் நல்லா இருந்தால் போதாது, என் சபை மட்டும் நல்லா இருந்தால் போதாது. அங்கே சபை இல்லாத இடத்துல சபை கட்டி தரணும். இதுக்காக என்ன செய்யுது? வர்ற காணிக்கை எல்லாமே எஃப்டியில் போடுறதே கிடையாது. அல்லேலூயா. தப்பு கிடையாது, சேர்த்து வைத்து நம்ம இடம் வாங்குகிறோம், அதுக்காக நம்ம சேவிங்ஸ் வைக்கிறோம். அது தவறுன்னு சொல்ல வரல, தவறாக புரிஞ்சுக்காதீங்க. சபை ஊழியங்களை நம்ம என்ன செய்யணும்? இரக்கம் காமிக்கணும். எந்த சபை, நீங்களே வந்து சபையில் வந்து ஐயா நாங்கள் வேலை ஆரம்பிக்கிறோன்னா குறைஞ்சது 10,000 ரூபா உடனே கொடுத்துருவோம். அல்லேலூயா. கமிட்டியில் முன்கூட்டியே நாங்கள் தீர்மானம் போட்டு எழுதிட்டோம். செக்கு புக் எல்லாமே எங்கிட்ட தான் இருக்கும். செக் லீஃபில் குறைஞ்சது ஒரு 10-15 கையெழுத்து போடக்கூடிய மூப்பரும் போட்டிருப்பார். ஏரியா சேர்மனும் என்ன செய்திருப்பார்? போட்டிருப்பார். 15 செக் லீஃபில் ஏற்கனவே என்கிட்ட இருக்கும். ஏற்கனவே நாங்கள் ஒரே முறை மினிட் போட்டோம். எந்த சபை வந்து கேட்டாலும் குறைந்தது 10,000 ரூபா நம்ம கொடுக்கணும். உதவிகள் தேவைப்படுகிறவங்க, ஃபீஸ் கட்ட முடியாதவங்க வராங்கன்னா, அவங்க கஷ்டப்படுறதை கேள்விப்பட்டோன்னா நம்ம உதவி செய்யணும். நாளைக்கு அந்த தம்பி நம்முடைய பிள்ளை, சபை என்பது ஒரு குடும்பம். அந்த தம்பி படித்து முன்னேற்ற பாதையில் வருவான்னா அவன் 4 பேருக்கு என்ன செய்வான்? உதவி செய்வான். எல்லாருக்கும் இல்லை, முடியாதவங்களுக்கு, நல்ல பயிலக்கூடியவங்களுக்கு. அல்லேலூயா. அப்படி செய்கிறதுனால உடனடியாக நான் என்ன செஞ்சிருவேன்? செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவேன், ஐயா இந்த 2 பேர்த்துக்கு நான் செக்கு கொடுத்தேன், ஓகே ஐயா நீங்கள் செஞ்ச எல்லாம் சரியாக தான் இருக்கும். எந்த மூப்பரும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏன் எங்களை கேட்காம செஞ்சீங்க, ஒரு வார்த்தை சொல்லலாமே, இப்போ தான் காண்டாக்ட் பண்ண ஃபோன் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் ஆரோக்கியமாக. இதை பார்த்த உடனே எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. வேற ஒரு ஆலயத்தை நான் கட்டிகிட்டு இருந்தேன், மானாமதுரை அப்படிங்கிற இடம், அரக்கோணத்துக்கு பக்கத்தில். அந்த ஆலயத்துக்கு என்னுடைய சபையில் இருக்கிற மூப்பர், அந்த மூப்பர் கார் டிரைவர், அவர் டிரைவரில் வேலை செய்கிறவர், காருக்கு டிரைவராக இருந்து வேலை செய்கிறவர். அவருக்கு 15,000 ரூபா தான் சம்பளம். என் காரை ஓட்டி கொண்டு வந்தார். அந்த ஆலயத்தினுடைய திறப்பு விழாவுக்கு ஓட்டிகிட்டு வந்தார். வந்து ஐயா எவ்வளோ ஆச்சு, இந்த ஆலயம் முடிஞ்சிருச்சு, ஆலயம் கட்டி முடிச்சிட்டோம், ஆனால் கொஞ்சம் கடன் இருக்குது, ஒரு 2 லட்சம் கடன் இருக்குது. ஐயா எவ்வளோ ஆச்சுன்னா 25 லட்சம்னு சொன்னேன். ஐயா எப்படியா கட்டினீங்க? மூப்பர், சபை மூப்பர், எப்படியா இதை பண்ண முடிஞ்சது? ஆண்டவர் பண்ணார், நம்ம ஒன்றும் இல்லை, ஆண்டவர் பண்ணார். மக்களும் காணிக்க அவங்கவுங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் நம்ம தான் செக்கில் அதை எல்லாமே, இது செக்கு தான் டிரான்சாக்ஷன். எதுவுமே பணத்தினால, எதுவுமே பணமாக கொடுக்க மாட்டோம், எல்லாமே செக்கு தான். ஆகவே எந்த விதமான தவறுகள் நடப்பதுக்கும் இடம் கிடையாது. அது உடனே அவர் சொன்ன காரியம், ஐயா என்னுடைய ஒரு இடம் இருக்குது, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன், அதை ஒருத்தருக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? கொடுத்துட்டோம். ஆனால் பத்திரமா எழுதலை. இப்போ ஒரு வேளை ஆண்டவருக்கு சித்தமானால் அதை நான் பார்க்குறேன் ஐயா, அது எவ்வளோ அமௌண்ட் வருதோ, விற்று எவ்வளோ வருதோ அதை நான் என்ன செய்கிறேன்? கொடுத்துட்றேன் அப்படின்னு. நான் கேட்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்தது அந்த இடத்த விற்கிறதில்ல. அவங்களுக்கு மொத்தம் 11 பேர், எல்லாருடைய பங்கு பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபா. ஒவ்வொரு ஆளுக்கு 11 பேருக்கு 1,10,000 1,10,000 வந்தது. அதனுடைய செலவினங்கள், பத்திர செலவு, அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, போக்குவரத்து. அதில் போக 98,000 ரூபாயை ஒரு கார் ஓட்டக்கூடிய மூப்பர், கடவுளுடைய மகன், தேவ சாட்சிக்கு, தேவனுடைய நாம மகிமைக்கு என்று சாட்சியை சொல்கிறோம். ரொம்ப கஷ்டம் அவங்க வீட்டில். அப்பொழுது தான் அவருடைய மூத்த மகன் அவர் ஆக்சிடெண்ட் ஆகி மருத்துவமனையில் இருந்தால். நாங்கள் சபையின் சார்பாக ஒரு சின்ன உதவி தான் செஞ்சோம். ஆனால் அவர் அந்த 98,000 ரூபாய் என்ன செய்தார்? பொருத்தனையாக கொண்டு வந்து சபையில் அந்த ஆலயத்துக்கு 2 லட்சம் கடன் இருக்கையா கொடுங்க அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. எதுக்கு இதை சொல்ல வருகிறேன் என்றால், அங்கே தன்மை தான் முக்கியம். அவருடைய தன்மை, மன்னிக்கணும், அங்கே இரக்கம்தான் முக்கியம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் சபைகள் வளர வேண்டுமானால் அங்கே இரக்கம் காண்பிக்கணும். இரக்கம் காண்பிச்சா நிச்சயமாய் சபை வளரும். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா உடனடியாக அந்த குடும்பத்தாரை குறித்து கேள்விப்பட்ட உடனே சபை மூப்பருங்க எந்த வேலைக்கும் போகக்கூடாது. என் சபையில் அப்படிதான். இல்லையா, ஐசிஎஃப்ல ஸ்டாஃபாக இருக்கிறார் ஒரு மூப்பர், இன்னொரு மூப்பர் பெரிய கம்பெனியில் அவர் தான் எல்லாமே டைரக்டராக அவர் இருக்கிறார். அவரால் விட்டு வர முடியாது. ஆனால் நான் சொல்லுவேன், இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும், பர்மிஷன் கேட்டு வாங்க. நம்ம வீட்டில் ஒரு துக்கம் ஆனால், நம்ம வீட்டில் நம்ம பிள்ளை ஏதாவது விபத்துக்குள்ளானா என்ன ஆனாலும் என்ன செய்வோம்? வந்துடுவோம் இல்லையா?
நம்ம குடும்பம் வரணும். இரக்கம் காமிச்சா அங்கே ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார், சபை வளரும். கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி மூப்பர்கள் எல்லாருமே போதகரோடு சேர்ந்து போய் ஒரு 800 ரூபாய்க்கு பெரிய மாலை வாங்கி போய் போட்டு அங்கே ஒரு பாக்ஸு அவங்களுக்கு என்ன செய்வோம், பாக்ஸ் வாங்குறதுக்கு ஒரு 10,000 ரூபாயை பாக்ஸு நாங்கள் வாங்கிட்டு போக மாட்டோம். 10,000 ரூபா அந்த பாக்ஸ் வாங்குறதுக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்துவிடும். இதன் மூலமாக அதே போல் பலவீனப்பட்டு யாராகிலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னா உடனே என்ன செய்வோம், சபையிலிருந்து ஒரு 1000 ரூபாய்க்கு 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி பழங்கள் வாங்கி ஒரு 5000 ரூபா, அது மட்டும்தான் கேஷ். டெத்துக்கும் இந்த மருத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கேஷ் ஆகும். ஒரு 5000 ரூபாய் எடுத்துக்கொண்டு போவோம், மூப்பர்களாக போதகராக போவோம். ஜெபிச்சுட்டு கடைசியில் அந்த 5000 ரூபா கொடுப்போம். அது மூலமா சபை என்ன செய்யப்பட்டது, வளர ஆரம்பித்தது. விசுவாசிகள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். சபை இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக இருக்குது. இன்றைக்கி எல்லா போதகர்களும் பேராயத்தில் இருக்கிற பெரிய பெரிய பாஸ்டருங்க, சீனியர்ஸ், ஐயா உங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது, ஐயா உங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னு ரொம்ப என்ன செய்கிறாங்க, கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. எதுக்காக? அந்த சர்ச்சுக்கு பாஸ்டராக வர்றதுக்கு, அல்லேலூயா, அந்த சர்ச்சுக்கு போதகராக வர்றதுக்கு எல்லாருக்குமே ஆர்வம். ஏன்னா சபை என்ன செய்கிறது, சபை கட்டுது, இன்னொரு சபையை உருவாக்குது. இதனால போதகருக்கு என்ன வருது, நல்ல பெயர் வருகிறது. சபை மூலிமா தான் போதகருக்கு பேர் கிடைக்குது. பேராயிரம் பரவாயில்லை, இந்த பாஸ் இருக்கிற நாட்களில் இவ்வளோ பண்ணுறாங்க. பாஸ் தன்னிச்சையாக ஒன்றும் பண்ணலை, சபையார் தான் என்ன செய்கிறாங்க, செய்கிறார்கள். ஆக எதுக்காக இதை நான் சுட்டி காண்பிக்கிறேன் என்றால், அங்கே இரக்கத்தை காண்பிக்கிறபடியினாலே அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்களும் இரக்கம் காண்பிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இரக்கம் தான் முக்கியம் சபையில், பலி அல்ல. நம்ம தசம்பாகத்தை 30,000 ரூபாய் கொண்டு வந்து பேரில் நோட்டீஸ் போர்டில் சொல்லணும், அல்லது டொனேஷன் கொடுத்து என் பேரை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் அப்படி கொடுக்கறது பெருசல்ல. இரக்கம் காமிக்கணும். யாருக்காயில் முடியாதவங்க இருக்காங்கன்னா இரக்கத்தை உடனடியாக காண்பிக்க வேண்டும். பலி அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன் என்று மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13வது வசனமும் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 7வது வசனமும் நமக்கு சொல்லுகிறது. பலி அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், ஆகவே தான் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் அந்த சூம்பின கையுடைய மனுஷனை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். தேவாலயத்தில் 18 வருடம் நிமிரக்கூடாத கூனியாக இருந்த ஸ்திரீயை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தினார். ஆனால் யூதர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, பலிகளை மாத்திரம் செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க, சடங்குகளை மாத்திரம்தான் பின்பற்றுகிறார்கள். கண்டுகொள்ளாமல் 18 வருஷமா பிசாசு கட்டி வைத்திருந்த அந்த நிமிரக்கூடாத கூனியாக இருந்த அந்த ஸ்திரீ மீது ஒருத்தனுக்கு என்ன செய்யலை, இரக்கம் வரல. இவங்களுக்காக மன்றாடணும், இவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க ஏன் இப்படி வர்றாங்க, 18 வருஷமாக சர்ச்சுக்கு தானே வர்றாங்க, ஏன் அவங்க நிலை இப்படி இருக்குது, நிமிரவே முடியலையே அப்படின்னு ஒருத்தரும் என்ன செய்யலை, அவங்களை பார்க்கவே இல்லை, யோசிக்கலை. நம்ம சபைகளிலேயும் அதுபோல் நிமிர முடியாத அளவுக்கு பொருளாதாரத்தில் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது வேறு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல், தேற்றுவார் இல்லாமல் யாராச்சும் இருக்கிறாங்கன்னா, நம்ம ஆலயத்தை தசம்பாகம் கொடுக்கறது நல்லது தான். ஆனால் அதுதான் முக்கியப்படுத்தலை. ஆண்டவர் இரக்கத்தை தான் பார்க்குறார். தசம்பாகம் கொடு, நல்லது, அது ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இரக்கத்தை என்ன செய்யணும், காண்பிக்கணும். இந்த கருமையான தேவ பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, ஒரே வசனத்தோடு நான் முடிக்கிறேன் டைம் இல்லாதபடினால. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் அங்கே சொல்லுகிறார். யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. அல்லேலூயா. சுத்தமான பக்தி அது என்ன, அது திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவங்கள விசாரிக்கிறது, அதுதான் சுத்தமான பக்தி. ஆண்டவர் மீது எனக்கு உண்மையான அன்பு இருக்குன்னா என்ன செய்யணும், திக்கற்றவங்களை விதவைகளை விசாரிக்கணும். விசாரிக்கிறதுன்னா அப்படியா, எங்கே இருக்கிறீங்க அப்படி இல்லை, உங்களுக்கு என்ன தேவை, என்ன நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, அவங்க தேவைகளை அறிந்து உதவி செய்வது, அதுதான் விசாரிக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், அதுதான் பக்தி. பெருசாக நம்ம பெரிய சாதனைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆலயத்தில் எல்லாம் செய்யணும்னு அவசியம். இதுதான் சாதனை. இரக்கத்தை காண்பிக்கிறது தான் பெரிய சாதனை. கடவுளாகி இருக்கிற இயேசு கிறிஸ்து அதை தான் அங்கே செய்கிறார். நன்மை செய்வதும் பகிர்ந்து கொள்வதும் தான் உண்மையான வழிபாடு, உண்மையான ஆராதனை.
இன்றைக்கி நம்ம யோசித்து பாருங்கள், எத்தனை பேருக்கு நம்ம உதவி செய்கிறோம். என் சபையில் 30 பேருக்கு மாதம் என்ன செய்கிறோம், 300 ரூபா கொடுக்குறோம். 300 ரூபா ஒரு பெரிய இதே கிடையாது. ஆனால் 30 பேர் ஆகும்போது அங்கே என்ன ஆகும், அதிகமாகும். இன்னும் வர்றவங்க விதவை தாய்மார்களுக்கு 300 ரூபா சும்மா ஒரு சின்ன உதவி, அற்பமான உதவி. அதே போல் ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸுக்கு 300 புடவைகளை கொடுக்குறோம். என் சபையில் இல்லை, என் சபையில் ஒரு 10 புடவை தான் கொடுப்பேன். பக்கத்தில் இருக்கிற சபையாருக்கு எல்லாமே கஷ்டப்படுறவங்க வந்து கேட்டாங்கன்னா போதகர்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம், உங்கள் சபையில் கொடுத்துருங்க. ஏன்னா என் சபையில் நான் போதிக்கிறது என்னென்னா, இந்த வருஷம் நீங்கள் புடவை வாங்குறீங்க, அடுத்த வருஷம் நீங்கள் என்ன செய்யணும், இன்னொருத்தருக்கு ஒரு புடவை கொடுக்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் என்னை மட்டுமே ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, உங்களையும் ஆசீர்வதிக்கிறவர். உங்களை அப்படியே வச்சுட்டு என்ன மட்டும் ஆசீர்வதிப்பாரா? நம்முடைய தேவன் பச்சைபாதம் உள்ளவரே அல்ல அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒருவேளை உண்மையாகவே உங்களால் இல்லை வாங்க முடியலன்னா சொல்லுங்கள், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவேன். என்ன சர்ச்சில் வச்சு கூட வேண்டாம், வீட்டில் வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு. எதுக்காக இதை நான் சொல்ல வருகிறேன் என்றால், இந்த காரியங்களை செய்கிறோம். ஏரியாவுக்கு 18 பாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபா கிறிஸ்மஸ்க்கு என்ன செஞ்சிருவேன், போதகர் அம்மாக்கள் எல்லாருக்குமே தரமான ரைமண்ட்ஸில் பேண்ட் ஷர்ட்டு, பாஸ்டர் அம்மாங்களுக்கு 1300 ரூபா புடவைங்கன்னு சொல்லி 18 பேருக்கும் என்ன செய்வோம், வாங்கி கொடுத்து, பிள்ளைகளை வர வைத்து, ஆலயத்தில் வைத்து, அவங்க எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுத்து சந்தோஷத்தோடு அவங்க கடந்து போவாங்க. இது எல்லாமே சபையினுடைய காணிக்கையை வைத்து, அல்லேலூயா, சபையினுடைய விசுவாசிகளுடைய ஒத்துழைப்போடு, மூப்பர்களுடைய ஒத்துழைப்போடு இதெல்லாம் செய்கிறதுனால சபை வளர ஆரம்பிக்கிறது. கடவுளுடைய பிரசன்னத்தை ஜனங்கள் உணர்கிறார்கள். அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடத்துகிறது. வீடு இல்லாதவங்க எல்லாம் வீடு கட்டுறாங்க. அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, எப்படி நான் கட்டினேன்னு எனக்கு தெரியலையான்றாங்க. 22 வருஷம் குழந்தை இல்லாத சகோதரிமார்களுக்கு கடவுள் கர்ப்பத்தின் கனிகளை கொடுக்கிறாரு. ஒரு குழந்தையை பெற்றெடுத்து 8 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லாமல், ஒரு முதல் குழந்தை பிறந்து 8 வருஷம் இல்லாமல் இருக்கு, அவங்க குழந்தை கொடுக்குறாரு. இப்படி எல்லாம் அநேக அற்புதங்கள், வேலை இல்லாதவங்களுக்கு வேலைகள் எல்லாமே கிடைக்குது. இதெல்லாம் யாருனால? கடவுள் செய்கிறார். கடவுளுடைய பிரச்சனை அங்கே இருக்குது. எதுக்குனாலன்னா, பலிக்கு முக்கியத்துவம் அல்ல, இரக்கத்துக்கு சபையில் முக்கியத்துவம் தருவதனால. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் எங்கு சென்றாலும் என் சபையை குறித்து பெருமையாக தேவ சமூகத்தில் அவர் நாம மகிமைக்கென்று சொல்ல முடியும், நின்று தேவ சமூகத்திலிருந்து சொல்ல முடியும். இன்றைக்கு சபை என்பது கடவுளுடைய பிரசன்னம் இறங்கி வரணும்னா, முதலாவது இடம் அல்ல, என்ன முக்கியம், இருப்பு நிலை முக்கியம், எல்லாருடைய மனநிலை முக்கியம். 2வது எண்ணிக்கை அல்ல, தன்மைதான் முக்கியம். 3வது பலி அல்ல, இரக்கம்தான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சபையாக இந்த ஆர்கேபுரம் திருச்சபை இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்படி இருப்பீர்களானால் ஆண்டவர் இந்த சபையில் இறங்கி வந்து நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை உங்கள் மூலமாக உங்கள் சபையில், நம்முடைய சபையில், இந்த ECA ஆர்கேபுரம் திருச்சபையில் செய்து கடவுள் நம்மை, அவரை நம் வாழ்க்கையின் மூலமாய் மையப்படுத்திக் கொள்வாராக. கடவுள் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். திரும்பவும் ஒரு விஷயம் வாய்ப்பை கொடுத்த ஐயாவுக்கும், ஐயாவுடைய துணைவியார் குடும்பத்தாருக்கும், மூப்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். దేవుని నామమునకు మహిమ కలుగునుగాక. అద్భుతమైన వాక్యముతో దేవుడు మనతో మాట్లాడి ఉన్నాడు. దేవుడు వారిని, వారి పరిచర్యని ఆశీర్వదించి దీవించునుగాక. ప్రభు కృపను బట్టి దేవుడు వారిని ఇంకా ఉన్నతమైన స్థానంలో దేవుడు ఉంచునుగాక. మరి ఆయన బీడీ చేసేదానికి మాధవరం నుంచి వెళుతున్నప్పుడు, నేను అప్పుడు సంఘ విశ్వాసిని, మాధవరం సంఘ విశ్వాసిని నేను. ఆయన బీడీ చదివేదానికి కాలేజీకి పోతున్నాడు. ఎందుకు చెప్తానంటే, ఈరోజు ఈ సంఘానికి కాపరిగా నేనుంటే, నేను కాపరిగా ఉన్న సంఘంలో దేవుని వాక్యం చెప్పేదానికి దేవుడు ఈరోజు ఆయన ఆహ్వానించారు. దేవునికి మహిమ కలుగును గాక. దేవుడు ఇంకా వారిని ఆశీర్వదించును గాక. బిషప్పమ్మకి చాలా నమ్మకమైన వారు. అయ్యగారు ఏమి చెప్తే దాని మీదనే ఆమె ఏదైనా పాస్ చేస్తుంది. అంత నమ్మకమైన వాడు. పాత్ర బిషప్ కూడా అంత నమ్మకమైన సేవకుడు. దేవుడు వారిని ఇంకా ఆశీర్వదించి దీవించును గాక. మరి సమయంలో మరి ఒకసారి సభలు కొట్టి ప్రభువుని మహిమపరుచుకుందాము. అంతేకాదు, వాళ్ళ బాబు ఇప్పుడు బైబిల్ కాలేజీ అలహాబాద్లో చేస్తూ ఉన్నాడు. కాబట్టి 4 years డిగ్రీ దగ్గర
5 years 5 సంవత్సరాలు అలహాబాద్లో బీడీ చేసేదానికి వెళ్ళి ఉన్నారు. కాబట్టి వారి కోసం మీరు ప్రార్థన చేయండి. 5 సంవత్సరాల ఫీజు, 5 సంవత్సరాల ఫీజు మరి సంఘమే కట్టింది. సంఘమే మేమే కడతామని చెప్పేసి కట్టించి చదివిస్తూ ఉన్నారు. కాబట్టి ஒரு வருஷத்துக்கு 1,19,000 5 வருஷம் கணக்கு படி. இது இல்லாமல் இன்னும் 2 வருஷம் தான் அவருக்கு சர்வீஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தான் ட்ரான்ஸ்ஃபர். அவர் அடுத்த வருஷத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவார். ஆனாலும் அவங்க சொன்னாங்க, இல்லையா 5 வருஷம் அவருக்கு என்ன ஃபீஸ் இருக்குதோ அதை நாங்கள் இப்பயே கொடுத்துறோம், நீங்கள் போகாத மணியே கொடுத்துறோன்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு 1,19,000 ரூபாய் 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்க. அப்பயே செக் போட்டு கொடுத்துட்டாங்க. பிஷப் அம்மாவுக்கு சொல்லிவிட்டு எங்கள் ஐயா இருக்கிறாரு, மறுபடியும் அடுத்த வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு, ஆனாலும் நாங்கள் விடமாட்டோம், இன்னும் 3 வருஷம் சேர்த்து நாங்கள் அந்த ஃபீஸ் கட்டிடுறோன்னு சொல்லிட்டு 1,19,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அதனால் சபைக்கு அது கொடுத்து இது பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் நாமத்துக்கு మహిమ ఉండావதாக. அவங்களுக்காக நல்லா చెబింగ. దేవుడు వారిని ఇంకా ఆశీర్వదించి దీవించునుగాక. ఎందువల్లంటే దేవుడు వారిని బలపరచునుగాక. ఈ సమయంలో సంఘం యొక్క ప్రకటనలు మనం విందాం. Hallelujah. சர்ச்சோட அனௌன்ஸ்மெண்ட். அதுக்கு முன்னே ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம யூனிட்டிக்காக, தன்மைக்காக, ஹம்பிள்னஸ்க்காக ரொம்ப நல்லா சொன்னாங்க. ரொம்ப நன்றி ஐயா. இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட். சண்டே மார்னிங் சர்வீஸ் 7 மணிக்கு இருக்கும். சென்ட்ரல்பட்டி ஈவினிங் சர்வீஸ் 6 மணிக்கு இருக்கும். டியூஸ்டே விமென்ஸ் ஃபெலோஷிப் சர்ச்சில் இருக்கும் காலையில் 11 மணிக்கு. வெட்னஸ்டே காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் 7 மணிக்கு இருக்கும். நீலம்மா பத்திநாதன் ஜே நகர். வெட்னஸ்டே காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் நீலம்மா பத்தியநாதன் அவங்க வீட்டில் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரைடே நம்ம சிஸ்டர் ராஜேஸ்வரி அவங்க கேட்டிருக்காங்க. இது 2வது வாரம் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் அவங்களோட வீட்டில் இருக்கும். 11 o'clock ஃபாஸ்டிங் ப்ரேயர் சிஸ்டர் ராஜேஸ்வரி அவங்க வீட்டில் இருக்கும். ஜான் பாபு. சாட்டர்டே சர்ச் கிளீனிங் ஒன்று காயர் ப்ராக்டிஸ் சண்டே கிளாஸ் பசங்களும் இருக்காங்க. அதே மாதிரி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்லி என்னன்னா நம்ம யமுனம்மா அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்காங்க. அவங்க உடம்பு சரியில்லை. அதனால் நீங்கள் எல்லாம் பர்சனல் ப்ரேயரில் வச்சு நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். அதே மாதிரி சிஸ்டர் மேரி அண்ட் சிஸ்டர் பிரசன்னா. அதே மாதிரி ரோசி ஃப்ரான்சிஸ் கேர் ஆஃப் ஜான்சன் அவங்க மதுரைங்களா. அதே மாதிரி சிஸ்டர் அம்சவேணி ஜெயராஜ் அவங்க ஃபேமிலிக்காக கூட நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். அது மாதிரி ப்ரேயர் ஃபார் யார் அப்ராடில் இருக்காங்க கல்ஃபர் அவங்களுக்காண்டி கூட இது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் என்னென்னா பிரதர் சுந்தரேஷன் ஐயா அண்ட் ஃபேமிலி அவங்க இந்த ஃபஸ்ட் ஜூலை 1 பேப்டிசம் எடுக்கும் அவங்க ஃபேமிலியோடும். ஸோ அவங்க ப்ரேயர் மீட்டிங் நாளைக்கு இருக்கும். மிச்சம் ஐயா பேசுவார். நன்றி. దేవుని నామమునకు మహిమ కలుగాక. చెప్పిన ప్రకటనలు అందరూ కూడా మీరు విని ఉన్నారు. కాబట్టి బుధవారం రోజు మరి వారి ఇంట్లో నీలమ్మ ఇంట్లో ప్రేయర్ ఉంటుంది. కాబట్టి అందులో మీరు వచ్చి కలుసుకోవాలని ప్రభు పేరు మెలుకుంటున్నా. శుక్రవారం ఉపవాస ప్రార్థన మరి రాజేశ్వర వాళ్ళ ఇంట్లో ఉంటుంది. కాబట్టి దయచేసి ఆ ప్రార్థనలో వచ్చేవాళ్ళు ఎవరైనా రావచ్చు. ఆ వచ్చే 5 మందే కాదు, సభయెல்லாம் வரலாம். சபையெல்லாம் வந்து அந்த வீட்டில் கலந்து கொள்ளலாம். కాబట్టి సంఘం అంతా కలుసుకోవచ్చు. దేవునికి మహిమ కలుగాక. 1వ తారీఖు బ్లెస్సింగ్ ప్రేయర్ ఉంది మనకి. 1వ తారీఖు ఫ్యామిలీ బ్లెస్సింగ్ ప్రేయరు ఉదయము 6 గంటలకు మనకి ఉన్నది. కాబట్టి వాగ్దానపు ఆరాధన మీరందరూ కూడా ఆ యొక్క వాగ్దానపు ఆరాధనలోకి రండి. అలాగనే సుదర్శన్ గారి యొక్క కుటుంబం 1వ తారీఖు వాళ్ళు బాప్టిజం తీసుకుంటూ ఉన్నారు ఫ్యామిలీతోటి. కాబట్టి రేపు వారికి క్లాసెస్ ఉంటుంది. కాబట్టి రేపు ఈవినింగ్ వాళ్ళకి క్లాస్ ఉంటుంది.
కాబట్టి 5 వాళ్ళు వస్తే వాళ్ళ క్లాస్ తీసుకుంటాము. కాబట్టి ఇంకా ఎవరైనా பாப்டிசம் తీసుకోవాలని ఎవరైనా అనుకుంటే யாராவது ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருவேளை ஆண்டவருங்களை எழுதாருன்னா கர்த்தருக்குள்ளே நீங்கள் வந்து அந்த பேர் கொடுக்கலாம். మీ పేరు